இனிய காலை வணக்கம். எனது அருமை மைவி3 ஆட் சொன்னாங்களே, எதை பற்றினா எனக்கு இன்றைக்கி ஒரே தாட்டு. அதாவது நிறைய பேர் நம்ம ஊரில் எல்லாம் படிக்க வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்பணும் அப்படின்றீங்க. ரைட்டு, சந்தோஷமான விஷயம். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. ஏன் இது ஒரு வேலை தானேங்க, சும்மாவாக இருக்கும். இல்லை டைப் அடித்து பாருங்கள், ஒரு கேப்சா விட்டாலும் திருப்பி அந்த ஆடை திருப்பி பார்த்து இது பண்ணணும். எல்லாமே வேலை தாங்க. வேலை இல்லைன்றது இது வரைக்கும் மனுஷனே பிறந்தோம் எவனுமே வேலை இல்லாமல் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம். நம்ம வடிவேல் சார் சொன்ன மாதிரி அந்த வேலையா இந்த வேலையாக இருக்கக்கூடாது. அதாவது நான் யோசித்தேன், படிக்கிறாங்க, நல்லா படித்து கடைசியில் பார்த்தா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்ட்டு பெருமையாக சொல்கிறாங்க. சந்தோஷம். இன்னொரு நாட்டுக்காக இங்கேருந்து நீங்கள் ரவும் பகலமாக உழைச்சி கொடுக்குறீங்க, தப்பு கிடையாது. நான் தப்புன்னு சொல்ல, நீங்கள் படித்ததுக்கு உங்களுக்கு சம்பாத்தியம் தானே, அதுக்கு தான் செய்யணும். நம்ம எல்லாருமே பாடுபடுறது நல்லா படிக்கிறதுக்காக, சம்பாதிக்கிறதுக்காக தான். அது சரியாக செய்கிறீங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம உழைச்சி கொடுக்குறோம். நைட்டும் பகலம்னா நைட்டு வேலை பார்த்து அவங்களுக்கு உழைச்சி கொடுக்குறீங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு நாள் நைட்டு தூக்கம் 2 நாளுக்கு ஈடுகட்ட முடியாது. இது எல்லாருக்குமே தெரியும். நான் படிக்காதவன், நீங்கள் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியாது இல்லை. அதுக்காக இந்த வேலை செய்கிறது நான் தப்புன்னு சொல்லலை. இது என்ன ஆகும்னா நாளடைவில் உங்கள் உடம்பு பாதிச்சு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு மன அழுத்தம் கூட வர ஆரம்பிக்கும். இல்லை, சம்பாத்தியம் தான் நம்மளுக்கு முக்கியம். நான் அதுக்கு சொல்ல வரேன். அந்த சம்பாத்தியம் நினைக்கிறவங்க நம்ம நாட்டிலே ஒரு மைவி3 ஆடுன்னு இன்றைக்கி வர்த்தகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம். எப்படின்றீங்களா? உங்களுக்கு நீ சாதாரணமாக தெரியும், எந்த அளவுக்கு எல்லாருமே ஒதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே அவங்க பின்னாடி தான் வரப்போறீங்க. ஏன்னா அவங்க சரியான பாதையில் சரியாக பயணிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி 60 லட்சம் பேர் நம்ம உள்ளார இருக்கோம். இப்போ நம்ம எல்லாரும் எங்கே வாங்குவோம் ஜாமா? வேறு எங்கேயும் வாங்க மாட்டோம், நம்ம கம்பெனியில் தான் வாங்குவோம். அதுவும் இவங்க தரமாக கொடுக்குறாங்க. இன்னொன்று, இவங்க எல்லாமே கொடுக்குறது பூரா சித்தா ப்ராடக்ட். நம்ம எல்லாருமே ஆளுக்கு ஒரு தொழில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதில் யாராவது இடையூறாக இருக்காங்களா? ஏன் இங்கே இப்படி பண்ணுறீங்க? அதாவது எங்களுக்கு பிடிச்சி தான் நாங்கள் சேர்ந்துருக்கோம், சரிங்களா? உங்களை யாரையும் நாங்கள் கம்பல் பண்ணி சேர்க்கவும் கிடையாது. விருப்பப்பட்ட சேர்ந்துங்கன்னு சொல்கிறோம். இப்பயும் உங்கள்கிட்ட சொல்கிறோம், வாங்க ஓஎம்மாக சேருங்க, 5 ரூபா ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கிது, ஒரு ஆடை மட்டும் பார்த்துட்டு போங்க. இதுதான் சொல்கிறேன். நம்ம தமிழருங்க, தமிழர் தமிழன்டான்னு சொன்னால் போதாது. தமிழனுக்கு தமிழன் தாங்க ஒத்து போகணும். அதை விட்டுட்டு நீங்களே எதிர்ப்பாக நின்னீங்கன்னா அது நல்லாவா இருக்குது? வார்த்தைக்கு மட்டும் டைலாக் மட்டும் தான் நம்ம தமிழன்டா தமிழ் தான்ட்டு அப்படி தூக்கி விட்டுக்கிட்டு பேசுறதுக்கு. எல்லாருமே நம்ம கொஞ்சம் ஒற்றுமையாக செயல்படுவோம். நல்லா போய்ட்டுருக்கு. நாங்கள் யாராவது எதாவது சொல்கிறோமா? எங்களுக்கு பிடிச்சி தானே நாங்கள் செய்கிறோம். உங்கள்கிட்ட யாரும் நாங்கள் நிற்கலையே எங்களுக்கு இப்படி ஒரு இதுன்ட்டு. இது வரைக்கும் நாங்கள் ஏதாவது இஷ்யூ சொல்லியிருக்குமா? ஆனால் நாளோட போக மெம்பர்ஸ் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க, குறையில. அப்போ சேரும்போது என்ன ஆகும்? எல்லாரோட ஃபோக்கஸ் மைவி3ல தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன வேலையில் வேணால் இருங்க, எப்படி வேணாலும். இது கொஞ்சம் பார்ட் டைம் ஜாப் தான். உங்களுக்கு ஒரு 1 hour எப்போ வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நைட்டு தான் பார்க்கணும், பகலில் தான் பார்க்கணும். 1 hour எனி டைம் 24 hours இருக்குது உங்களுக்கு. 1 or 2 hour கூட வச்சுங்க, 3 hour வச்சுங்க. ½ hour ஒதுக்க முடியாதா? எவ்வளோ நேரம் செல்லில் சும்மா பயணிக்கிறீங்க? இப்போ என் வீடியோவை பார்க்குறது எப்படியும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் செலவு பண்ணுங்க. அந்த 10 நிமிஷம் அந்த ஆடுக்கு செலவு பண்ணுங்களேன். நீங்கள் செலவு பண்ணுற அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம வீட்டுக்கு எல்லா ஜாமானும் வாங்க தான் செய்கிறோம். எவ்வளோ ப்ராடக்ட் வாங்குறோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட 80 ப்ராடக்ட் 90 ப்ராடக்ட் வந்துருச்சு. இந்த 80-90 ப்ராடக்ட்டு இதுக்கப்புறம் இன்னும் 10-100 ப்ராடக்ட் வரப்போகுது. இப்படி வர வர எல்லாரோட நோக்கம், இப்போ நாங்களே யாருக்கு ஃபேவராக இருக்கும்னு நினைப்பீங்க? கண்டிப்பாக எங்கள் ஓனருக்கு தான் நாங்கள் ஃபேவராக இருப்போம். எங்களுக்கு அவர் தான் இன்றைக்கி காசு கொடுக்குறாரு. அவர் எங்கள் முதலாளின்னு கூட நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் வேலை பார்க்குற அந்த அமெரிக்கா முதலாளின்னும் போது எங்கள் நாட்டில் உள்ள ஒரு முதலாளி தான் எங்களுக்கு. இன்றைக்கி அவர் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறாரோ அதை கண்டு எல்லாருமே அதிக அளவில் போகிறீங்க. இன்றைக்கி எல்லாருமே விமர்சனம் வச்சிங்களேன், நீங்களே பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்கிறேன், யாருனாலும் இன்றைக்கி கழிச்சு கொட்டுங்க, சூழ்நிலை உருவாகும். இன்றைக்கி வர்த்தகமே திரும்பி பார்க்கணுன்னா அது மைவி3 ஆப் மட்டும்தான். ஏன்னா சரியாக ஒவ்வொன்றும் நாங்கள் உள்ளார பயணிக்கிறோம், எங்களுக்கு தெரியும். எந்த நோக்கத்தில் என்ன வேகத்தில் போய்ட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வேணால் உங்களுக்கு சிம்பிளாக தெரியும். அதேமாதிரி ஸ்டோர் வைக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி நான் விவசாயிங்க, என் தொழில் நான் என்றைக்குமே என் விவசாயத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். விவசாயி தான் நான் என்றைக்குமே. கடை வச்சுருக்கவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, என்ன கடை வேணால் இருங்க. ஆனால் நம்ம கம்பெனியில் கேட்டுங்க, இந்த கடைக்கு நீங்கள் எங்களுக்கு ஸ்டோர் தருவீங்களான்னு கேளுங்க. இன்றைக்கி சார் அங்கங்கே ப்ராடக்டோட பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்டோர் நான் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். அதாவது எப்படின்னா, ஸ்டோர் வைக்கிறவங்க சீக்கிரம் ஸ்டோர் எங்கெங்கே வேணுமோ ஸ்டோர் வைக்க பாருங்கள். இப்போ மற்ற தொழில்னு வைங்களேன், நம்ம முதல்ல போட்டுட்டு காற்று கிடக்கணும். இன்றைக்கி ஆள் வருமா வராதா, இன்றைக்கி வந்தால் தான் வியாபாரம் அப்படின்னு. நம்ம மைவி3யை பொறுத்தளவுக்கு 60 லட்சம் பேர் இருக்கும். நாளைக்கு 1 கோடி பேர், நாளைக்கு மறுநாள் 5 கோடி 10 கோடி, இப்படி எல்லாருமே நம்ம மைவி3யை தான் தேட வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் டப்புன்னு ஸ்டோரை பிடிக்க பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், ஆன்லைனில் நம்ம உட்காந்துட்டு எங்கேயோ தட்டி எங்கேயோ போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம கம்பெனிக்குள்ளே வரப்போகுது. நீங்கள் எங்கேயும் போகணும், உங்கள் வீட்டிலேருந்து 4 ஸ்டெப்னு வந்தீங்கன்னா உங்ககிட்ட ப்ராடக்ட் உங்கள் கையில் அந்த கண்டிஷனில் வந்துட்டுருக்கு. அதனால் ஸ்டோருக்கு அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். நம்மள்ட்ட 80 ப்ராடக்ட்டுன்னு சாதாரணமாக நினைக்காதீங்க. சாரோட வேகம் வேறு லெவலில் போய்ட்டுருக்கு. இதெல்லாம் உள்ளார பயணிக்கிற எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கும் தெரியும், பயணிக்கிறவங்களுக்கும் தெரியும் என்ன வேகம் போய்ட்டுருக்கு நம்ம கம்பெனின்னு. அதனால் ஸ்டோருக்கு அப்ளை பண்ணுறவங்க தயவுசெய்து சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள்.
நான் விவசாயி தான் பண்ணுவேன். நீங்கள் கடை வச்சுருக்கோங்க, கடை அது இதுக்குன்னு கடவுள் படைப்பு இருக்குது. அந்த ரேஞ்சில் நீங்கள் போங்க. கடை வச்சுருக்கோங்க, கடைக்கு உண்டானது ஸ்டோரு, அதுக்கு உண்டான ஏற்பாடு சரியாக செய்யுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் வந்து யார் எப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க. ஐயோ நம்ம இந்த ஆடில் சேரும்போது அவனுக்கு கீழே நம்ம சேர்றோம், அவன் முன்னேறுவானே, அதெல்லாம் நினைக்கிறேன். அதெல்லாம் மட்டமான தாட்டு. உங்களோட நோக்கம் என்ன இருக்கணும்? நம்ம ஜெயிக்கணும். நம்ம ஒரு டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆனால் நம்ம லைஃப் டைமுக்கு நம்மளுக்கு அச்சய பாத்திரம் மாதிரி அள்ளி தரக்கூடியது மைவி3 ஆட் மட்டுமே. நம்மளுக்கு நாம தான் முதலாளி. தேவைன்னா இன்றைக்கி பார்க்கலாம், எல்லாம் மூடி வச்சுட்டு போகலாம். நம்மளுக்கு வேணும்னா பைசா இன்றைக்கி 600 1000 எவ்வளோ வேணும்? 1000 ஸ்கீம் இருந்தாலும் சரி, இன்றைக்கி 600 போதும், இன்றைக்கி இவ்வளோ தான் டைம் இருக்குது, போதும். நம்மளுக்கு நாம தான் முதலாளி. யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, யாருக்கும் கேள்வியும் கேட்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிலே வேலை செய்றீங்க, என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கேள்வி வரும், ஏன் இன்றைக்கி இந்த டார்கெட் முடியல அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு இங்கே கேட்க நாதி இருக்கா? நீங்கள் தான் உங்களுக்கு முதலாளி, நீங்கள் தான் ராஜா. தேவைன்னா பார்க்கலாம், தேவைன்னா தூக்கி போட்டு தூங்கிட்டு இருக்கலாம். நம்ம இஷ்டம், நம்ம வாழ்க்கை. அதனால் சொல்கிறவங்க சொல்லி அவங்கள நாளைக்கு நம்ம கிட்ட தாங்க வந்தால் அவனை வேறு வழியே இல்லை. அவங்களுக்கும் அதான் வழி. மார்க்கெட்டிங் லெவலில் இனிமேல் பாருங்கள், யார்கிட்ட வரும்னு பாருங்கள். எல்லாருமே நம்ம சாரதான் தேட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இது இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக நினைப்பீங்க. இன்றைக்கி 80 ப்ராடக்ட், நம்ம கம்பெனி 100 ப்ராடக்ட் கூட போகுது. அடுத்தது 1000 ப்ராடக்ட்டு, வெளியில் உள்ள ப்ராடக்ட் நம்ம கிட்ட தான் வந்து சேலுக்கு வரும். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். எனக்கு கம்பெனியோட வேகம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. எனக்கு நல்லாவே உணர முடியுது. உங்களுக்கு ஆனால் புரியாது. நீங்கள் இங்கே இருந்துட்டு வெளிநாட்டுக்கு சம்பாரிச்சு கொடுங்க, நாங்கள் உள்நாட்டுக்காரங்களுக்கு வாழ வைக்கிறதுக்கு வழி பண்ணுறோம். நன்றி, வணக்கம். இது ஆவேச பேச்சா நீங்கள் என்ன வேணால் எடுத்துங்க, எனக்கு மனசில் எதுவுமே நிற்காது. சொல்லிடுவோம், இது நல்லதா கேட்டதா நான் பேசுறது கூட எனக்கே தெரியாது. எப்படி வேணால் எடுத்துங்க.